Hi students, I am Delhi Babu, Samanchar Max class 10th exercise 3.12 question number 3. A bus covers a distance 90 km at uniform speed. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ்ஸு ஒரு யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா 90 கிலோமீட்டர் போய் ரீச் பண்ணுறாங்க. ஹேட் த ஸ்பீட் பீன் 15 கிலோமீட்டர் ஹார்ஸ் இஸ் மோர். அப்புறம் ஏற்கனவே போகக்கூடிய வேகத்தில் இன்னும் வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்க போய் சேரக்கூடிய ஜேர்னியை 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே போய் ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அப்போது வேகம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைம் வந்து கம்மியாகிடும். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வேகம் அந்த பஸ்ஸு போச்சு அதுதான் நம்ம தேவை. தட் மீன்ஸ் ஒரிஜினல் ஸ்பீட், அந்த பஸ்ஸினுடைய ஒரிஜினல் ஸ்பீடு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நமக்கு 2 டேட்டா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 90 கிலோமீட்டர் போகுது, அப்போ யூனிஃபார்ம் ஸ்பீட்னு ஒரு டேட்டா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 15 கிலோமீட்டர் பஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது ஒரு டேட்டா. அப்போ 2 டேட்டா இருக்குது. நமக்கு 2 டேட்டாவும் தனித்தனியாக வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு கிவன் போகலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது நான் இங்கே ஒரு பார்ட்டாகவும் செகண்ட் ஒரு பார்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். பொதுவாக நமக்கு ஸ்பீட் அப்படின்னாலே ஃபார்முலா தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இது ஜென்ரல் ஃபார்முலா. ரைட். ஸோ அப்போ இந்த பார்ட்லேருந்து நம்ம டைம் மட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இதுதான் நம்மளுடைய பார்ட். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் டிஸ்டன்ஸ் வந்து 90 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பார்ட் 1 எடுத்துக்கிறேன், பார்ட் 1. செகண்டுக்கு எடுத்து பார்ட் 2 எடுத்துக்கலாம். 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர். ஸோ இங்கே எவ்வளோ ஸ்பீடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பீடு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ் அப்படின்றது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பார்ட். இங்கே செகண்ட் பார்ட்டில் பாருங்கள், அதே டிஸ்டன்ஸ் தான், சேம் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 90 கிலோமீட்டர் தான் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 15 கிலோமீட்டர் ப்ளஸ் எக்ஸு இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ரைட்டுங்களா? அப்போது இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டைம் போடணும். டைம் T1 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். T1 ஈக்குவல் டு டிஸ்டன்ஸு 90 பை ஸ்பீடு எக்ஸு. இது ஃபஸ்ட்டு பார்ட். தென் செகண்ட் பார்ட் வரலாம். இங்கேயே டைம் T2 செகண்ட் டைம் இல்லையா, அதனால் 90 பை 15 ப்ளஸ் எக்ஸு. ஸோ இது செகண்ட் பார்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் பார்ட்டு தென் ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கலாம். இந்த டைம் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து செகண்ட் பார்ட்டை மைனஸ் பண்ணுங்கள் அப்படின்னா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் நம்பர் 2 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் செகண்டு. T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு, ஸோ அவங்க 30 மினிட்ஸ் முன்னாடியே இப்போ ரீச் ஆகிடும் சொல்லுங்கள். 30 மினிட்ஸ் அப்படின்றது ½ அன் ஹவர். சரிங்களா? ஸோ இங்கே 30 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம், ½ அன் ஹவர். ரைட். இப்போ நீங்கள் T1ஓட வேல்யூ இதோ இருக்குது, 90 பை எக்ஸு மைனஸ், ஸோ இது செகண்ட் பார்ட்னோட வேல்யூ 90 பை 15 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ½ அன் ஹவர். இதில் 90 பாருங்கள் நியூமரேட்டர் இருக்குது, அதை மட்டும் காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 90 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் 1 பை எக்ஸு மைனஸ் 1 பை 15 ப்ளஸ் எக்ஸு க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 1 பை 2. செகண்டு 90ன்றது மல்டிப்ளை கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைட் போச்சு அப்படின்னா டிவைட் ஆகிடும். அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையா, இவங்களை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே 15 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு ஹோல் டிவைட் 15 ப்ளஸ் எக்ஸு இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 1 பை 2 இன்ட்டு 90. ஸோ இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் கேன்சல். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை என்ன பண்ணலாம், டினாமினேட்டர் வேல்யூ இருக்குங்களா, இதை மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 பை
15x plus x square equal to 1 by 180. ஸோ இப்போ இந்த பார்ட்டை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா x square plus 15x equal to 15 into 180. x square plus 15x equal to 180 into 15ன்றது 2700. ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ண வேண்டிய. இப்போ 2700 பாசிட்டிவாக இருக்குது RHS சைடில், அது LHS சைடு மாற்றிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x மைனஸ் 2700 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணணும். ஸோ ஃபேக்டரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்குது, லாஸ்ட்டு மைனஸ் 2700 இருக்குது. மைனஸ் 2700 மிடில் ப்ளஸ் 15 இருக்குது. இப்போ 2 எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2700 வரணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 60யும் 45யும் மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஆனால் என்ன வரணும், நெகட்டிவ் வரணும். அப்போது இங்கே பாருங்கள் பாசிட்டிவ், இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போ இது பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிள் மாற்றணும். ஸோ இப்போ அந்த வேரியபிளோட சேர்த்து இதெல்லாம் எக்ஸு ப்ளஸ் 60 இன்டோ எக்ஸ் மைனஸ் 45. ஸோ அப்போ இந்த ரெண்டு ஃபேக்டருமே நம்ம தனித்தனியாக 0 வைக்கலாம். எக்ஸு ப்ளஸ் 60 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. ஸோ வண்டி எப்பவுமே நெகட்டிவில் போகாது. ஸோ இப்போது எக்ஸு மைனஸ் 45 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. ஸோ அப்போ பாசிட்டிவ் வேல்யூ வருது இல்லையா, இதுதான் அந்த பஸ்ஸினுடைய ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ அப்போ தேர்ஃபோர் original speed x equal to 45 km/h. இதுதான் அந்த பஸ்ஸினுடைய ஒரிஜினல் ஸ்பீடு.